பிரச்சனை வரும்போது மட்டும்தான், கோர்ட்டுக்கு விஷயம் போகும்போது மட்டும்தான் அடுத்தால வந்து என்ன செய்யுது, அரசாங்கம் தலையிடுது. அப்படின்னாலும் உண்மையில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி போய் திருமணத்துக்காகன்னு சொல்லி பணத்தை டிமாண்ட் பண்ணுறதே சட்டப்படியே தப்பு. ஆனால் அதுவே நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது சட்டப்படி தவறானது, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறதே நம்ம மக்களுக்கு தெரியாமல் தான் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, கடவுள் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கிறாரோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஓகேவா? கடவுள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த ஃபைனல் டெசிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபைனல் டெசிஷன் கடவுள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு அது அமையட்டும். அதுக்கு பதிலாக பணம் தான் அந்த ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடவுள் எதிர்பார்க்கிற அந்த பக்தியுள்ள குடும்பங்கள் அமைவதை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்க இயல்பாக வந்து அவங்க கொடுக்குற அந்த கிஃப்ட்டை அவங்க கொடுக்கட்டும். ஆனால் நீங்கள் போயிட்டு வந்து எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாதீங்க. அவங்க கொண்டு வரனா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்களா, நீங்கள் உங்கள் சைடில் ஒரு மாப்பிள்ளை திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து எதுவுமே அவங்க கொண்டு வரனாலும் கூட நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியுமா? இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். நீங்கள் வேலை செஞ்சு, ஓகேவா, நீங்கள் உழைச்சி நீங்கள் சம்பாதிச்சு அவங்க எதுவுமே கொண்டு வரனா கூட பரவாயில்லைங்க, என்னால் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க. அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அப்படின்னா திருமணம் பண்ணுங்கள். அதுதான் சரியானது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் மனைவி அவங்க திருமணமாகி அவங்க வந்ததுக்கப்புறமா ஒருவேளை அவங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனால் உங்களால் முழுவதுமாக குடும்பத்தை நடத்த முடியுமா? இது மிக மிக முக்கியமானது. அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க. ரீசன் ஏன் வந்து இதுக்கு வந்து நம்ம அடிக்கடி நம்ம இதை வந்து நம்ம ஏன் நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த பணம் இதுதான் ஆசீர்வாதம் அப்படிங்கிற அந்த விஷயம் மக்கள் மனசில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்படி இந்த மாதிரி பரவி இருக்கிறனால அதை மட்டுமே வந்து பார்த்து ஆசீர்வாதம் கிடைக்குமா, பொண்ணு ஆசீர்வாதம் கொண்டு வருமா, ஓகேவா? ஏன்னா மனசில் அப்படி தான் இருக்குது. பொண்ணையும் நகையும் பணத்தையும் பொருளையும் கொண்டு வந்தால் அந்த பொண்ணு ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு கொண்டு வர்ற பொருள் இல்லைங்க ஆசீர்வாதம், அந்த பொண்ணு தான் ஆசீர்வாதம். ஒரு திருமணத்தில் ஒரு கணவனுக்கு மனைவி தான் ஆசீர்வாதம், ஒரு மனைவிக்கு கணவன் தான் ஆசீர்வாதம். அவங்க கொண்டு வர்ற பொருள் இல்லை. இது புரியணும் நமக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த நபரை கடவுள் திருமணத்தில் கொடுக்குற அந்த நபரை ஆசீர்வாதமாக கருதாமல் அவங்க கொண்டு வர்ற பொருள் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எவ்வளோ ஒரு சீப்பான ஒரு எண்ணம். அதுதான் அங்கே தவறான